ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறலாம். 2 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். முட்டைக்கோஸை நல்லா நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை லைட்டாக கலந்து விட்டு, இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம அவிச்ச முட்டையை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி நீள்வாக்கில் தட்டி எடுத்து அதில் முட்டையும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைய ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்த்துக்கிறலாம். இதில் அதிகமாக மாவு சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். சிம்மிலையே வச்சு செய்யுங்க. நம்ம மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 2 சைடுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி முட்டையை வச்சு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.